கவனிங்க, யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகிறான். அப்பா வீட்டிலேருந்து கிளம்பி எங்கே போகிறான்? மாமனார் வீட்டுக்கு போகிறான். அப்படிதானே? ஆமாம், மாமனார் வீட்டுக்கு போகிறான், தாய் மாமா வீட்டுக்கு போகிறான். போகும்போது அவன் நினச்சினே சரி, ஆனால் நைட்டு ஒரு இடத்துல தங்குறான். இந்த காலம் மாதிரி கிடையாது, பஸ்ஸெலாம் கிடையாது, நடந்து தான் போனோம் காட்டு வழியாக. போகும்போது இரவு நேரம் ஆனதுனால அந்த இடத்துல கவனிங்க ஒரு கல்லை தலையணையாக வச்சு படுக்கிறான். கவனிங்க, படுக்கும்போது அந்த இடத்திலே அவன் சில காரியங்களை கண்டபோது அந்த இடத்துக்கு அவன் ஒரு பெயர் வைக்கிறான், பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா அந்த பெத்தேலில் இருக்கிற முதலாவது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஏன் அந்த இடத்துக்கு அவன் பெத்தேல் என்று பெயர் வைத்தான் என்றால், வாசிக்கலாமா? யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்க பாபம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. 12வது வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் வாசிங்க பாபம். அங்கே அவன் எதை கண்டான்? ஒரு சொப்பனத்தை கண்டான். ஆமேன் சொல்லுங்களேன். கவனிங்க, எந்த வீடு, கவனிங்க, இயேசுவின் வீடாய். பெத்தேல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு என்று அர்த்தம். ஏல்னா தேவன், பைட் என்றால் இல்லம் என்று எபிரேய மொழியில் அர்த்தம். கவனிங்க, எந்த வீடு தேவனுடைய கூடாரமாக பெத்தேலாக இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த வீட்டிலே தேவனுடைய தரிசனங்களும் தேவனுடைய சொப்பனங்களும் பிறக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க. தேவனுடைய வீட்டில் சொப்பனங்கள் வெளிப்படும், தரிசனங்கள் வெளிப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை நம்ம வீடு ஒரு பெத்தேலாக மாறணும்? ஆமாம், நாங்கள் நம்ம வீட்டில் தரிசனம் வெளிப்படணும், நம்ம வீட்டில் சொப்பனம் பிறக்கணும்னு சொல்கிறவங்க, என் வீடும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியா, இது கர்த்தருடைய சொப்பனமும் தரிசனமும் வெளிப்படக்கூடிய இடம். ஆமென். கர்த்தர் உனக்கு அப்படி இந்த கூடாரத்தை தந்திருக்கிறார். ராணியகா, ஆண்டவருடைய தரிசனமும் சொப்பனமும் இந்த இடத்துல இருக்கும். டேனி, அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சொப்பனம் எங்கே? கவனிங்க, எந்த வீடு பெத்தேலா இருக்கிறதோ, எந்த வீடு தேவனுடைய வீடா இருக்கிறதோ அங்கே தேவன் சொப்பனங்களை தருவார். ஆமென். சொப்பனம் எதற்காக? தரிசனம் எதற்காக? வரக்கூடிய காரியத்தை சொல்வதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? தேவன் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களிலே சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் பேசுவார். இப்போ இருக்கிற நிலைமையை குறித்து கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். சொப்பனம் தரிசனம் இல்லாத இடத்திலே திகைத்து போவோம். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய சொப்பனம், கர்த்தருடைய தரிசனம் எந்த வீட்டில் இல்லையோ அந்த வீடு பிரச்சனை நேரத்தில் திகைத்து போகும். ஆனால் கவனிங்க, கர்த்தருடைய சொப்பனமும் கர்த்தருடைய தரிசனமும் நம்முடைய கூடாரத்தில் இருக்குமானால் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் பேசுவார், நிகழ்காலத்தை குறித்து கர்த்தர் பேசுவார், நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்தும் கர்த்தர் பேசுவார். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பழைய பாட்டு, ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? தூக்கத்தால் நான் தூங்கினாலும். நம்ம கனவுல என்ன நடக்கு? நாய் விரட்டுது. ஆமாவா இல்லையா? பாம்பு விரட்டுது. ஆமாம், கண்ணை மூடினாலே பேய் கனவுல வருது. சில பேருக்கு ஏண்டா தூங்குதவனு இருக்கு. நிறைய பேருக்கு தூக்கமே இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடினாலே கெட்ட கனவுகள், கெட்ட சொப்பனங்கள். யாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க தூக்கமே வர மாட்டேங்குது பிரதர். ஏன்? கண்ணை மூடினாலே அவன் செத்த மாதிரி, இவன் செத்த மாதிரி. செத்தவங்களாம் என்ன செய்யறாங்க? ஆமாம், எங்கள் மாமா சித்தப்பாலாம் வந்து நிற்காரு. ஆமாம், நேற்று சித்தப்பா வந்து நிற்கா, எனக்கு தூங்கவே முடியலைன்னு எத்தனை வீட்டில் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இங்கே கவனிங்க, எத்தனை வீட்டில் பல விதமான பிசாசினுடைய சொப்பனங்களினால பயங்கர கஷ்டத்தோடு இருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் தேவனுடைய வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியுமா? பிள்ளைகள் தூங்கும்போது கர்த்தர் நல்ல நித்திரையை தருகிறது மாத்திரமல்ல, அந்த நித்திரையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். கையை வைத்தோட அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேவனுடைய வீட்டில் தேவனுடைய தரிசனம் இருக்கும். ஆமென். இப்போ சிரிச்ச முகத்தோடு பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. நம்ம வீட்டிலையும் சொல்லுங்க, கையை கொடுங்கம்மா, குறைஞ்சாம போவியா, கொஞ்சம் கை கொடுங்கம்மா. ஆமாம், கை கொடுத்து சொல்லுங்க. நம்ம வீடும் பெத்தேலா மாறிட்டினா கண்ட சொப்பனம் வராது, கர்த்தருடைய சொப்பனம் வரும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ பெத்தேலில் கவனிங்க, முதலாவது இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா தரிசனமும் சொப்பனமும் வெளிப்படுகிற இடம் தான் என்னது? பெத்தேல். ரெண்டாவது